இந்த முயல் வளர்க்கிறது பெரிய ஒரியா இருக்கப்பா, சரியாவல சரவலா இருக்கு. இந்த லவ் பேர்ட்ஸ் அது மீன் கூட வளர்த்துக்கலாம் போல. ஒரு வாட்டி இற வாங்கிச்சா ஒரு 10 நாளைக்கு ஓடும். இவனுக்கு டெய்லி இற தேடி அலைய வேண்டியிருக்கு. ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி இறங்க வேண்டியிருக்கு. இவனும் அன்னைக்கு சண்டை போட்டதுலேருந்து இவனும் ரெண்டையும் ஒட்டுக்க திறந்து விடுறதில்லை. இவனும் கருப்பனை மட்டும் தனியாக திறந்து விட வேண்டியிருக்கு. இல்லாட்டி எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு வச்சு விட்றாண்டு. தனியாக திறந்து விட்டு அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அந்த பாத்தியில அவன் குணத்தை காமிச்சு விட்டான். எங்கே பார்த்தாலும் ஒரே பொந்தா நோண்டி வச்சிருக்கான். என்னைக்கு இந்த ஹவுஸ் ஓனர் நம்மளையும் இந்த முயலோட சேர்த்து தூக்கி எரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கேன். இவன் பண்ணுற சேட்டை அளவுலாம் போய்கிட்டு கிடக்கு. இவன் கடிக்கான்ட்டு பிரித்து வச்சா அவங்கள திருப்பி இவன் ஆளுக்களே கடிக்க போகிறான் போல. அப்புறம் இவனை தூக்கி உள்ளே அடைச்சி விட்டுட்டு மறுபடியும் வெளில 3 பேர்த்த இறக்கி விட்டாச்சு. இவங்க 3 பேரும் பார்த்தா இவங்க கூட்டு கடியில் போய் கிடக்காவே. மற்ற 2 பேரும் தன்னால் பயத்தில் பீச்சிக்கிட்டு வெளியே வர முடிக்கானுவன். கருப்பனை பார்த்தாலே தன்னால் கழிஞ்சிடுறான். அந்த வெள்ளையெல்லாம் ஆள் மட்டும்தான் மாக்கமாக இருக்கான். ஆனால் ஒரு காட்சி காமட்டான். அவங்ககிட்ட போய் அடி வாங்கிட்டு அந்தால போய் உள்ளே போய் படுத்து கிடக்கான். ஆனால் இப்போ அடிக்கிறவே நம்மளாலே தாங்க முடியல. எம்மாடி அம்மா இவனை எப்படி தாங்க போகிறான்னு